இங்க ஒரு சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவன தூங்க வைக்கிறதுக்காக அவங்க தாத்தா ஒரு கதை சொல்றாரு. அது என்ன கதை அப்டின்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையில ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீவிரமா காதலிக்கிறாங்க. இவங்களோட கல்யாணத்துக்காக அந்த பையன் பணம் சேர்த்ததுக்காக வெளிய போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி வெளிய போன அந்த பையன் இறந்துட்டதா அந்த பொண்ணுக்கு செய்தி வருது. இந்த பொண்ணும் தனிமையில ரொம்ப ஃபீல் பண்றாங்க. 5 வருஷம் கழிச்சு ஒரு அரசருக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பேசிட்டாங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சம்மதிச்சிடுறாங்க. 3 பேர் கொண்ட கும்பல் அந்த அரச குடும்பத்துல இருக்க ஒருத்தர பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி போறப்போ ஒரு முகமூடி அணிஞ்ச மனுஷனும் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாரு. கடைசியில அந்த பொண்ணுக்கும் தெரிய வந்துடுது தான் காதலிச்ச பையன் தான் அது அப்படின்னு. 2 பேரும் பல சவால்களான இடத்தை எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த அரச குடும்பத்துல இருந்து வந்து அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையனையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இந்த பையன் அடிச்சு போட்ட அந்த ஆட்கள் எல்லாம் திரும்ப பழி வாங்கறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களோட எண்ணம் அந்த பையனையும் பொண்ணையும் பழி வாங்குறது இல்ல அப்படின்றதுனால இவங்களோட காதலுக்கு உதவி பண்றாங்க. அந்த அரசருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய பூதம் மாதிரி செட் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஆளை பழி வாங்கிடுறாங்க. கடைசியில இந்த பொண்ணும் அந்த பையனும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதோட கதையும் முடிஞ்சிடுது. அந்த குட்டி பையனும் தூங்கிடுறான்.